நம்மளுக்கு வர கோவத்துக்கு எடுத்த உடனே பிக் பாஸ் ஷோ நடத்துறீங்களா இல்லை மாமா வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. பட் விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே உட்காந்து வாய்க்கிழிய நாகரிகம் பற்றி கிளாஸ் எடுத்ததால் அந்த நாகரிகம் கருதி அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னும் நம்ம முடிவு பண்ணுறோம். விஜய் சேதுபதி நாகரிகம் பற்றி அவ்வளோ சூப்பராக கிளாஸ் எடுத்திருந்தாரு. அதாவது சௌந்தர்யாவை பற்றி அவங்க கமெண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் பிக் பாஸ் உண்மையிலே அடிப்படை நாகரிகத்தோடு தான் இந்த ஷோ நடத்துகிறாங்களா அப்படின்ற கேள்வியை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்பாரா இல்லையா அப்படின்றது அவருக்கு எதாவது வெளிச்சம். ஒரு ஸ்கூல் கான்செப்ட் நடக்குது, ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பிரதானமாக லவ் அப்படின்றது மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிடுது. கிட்டத்தட்ட பிக் பாஸே அப்படி தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் லவ் பண்ணுற கேரக்டர், இன்னொருத்தங்க லவ் பண்ணுற கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் டாஸ்க்கு தான் அதை கொடுத்துட்டீங்க, எல்லாருமே அதே கான்செப்ட் ஃபாலோ பண்ணும்போது பிக் பாஸ்ன்ற பொறுப்பில் இருக்கிறவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த லவ் கான்செப்டே எல்லாரும் பண்ணாதீங்கப்பா, இது ஃபேமிலி பார்க்குற ஷோ, சின்ன பசங்க பார்க்குற ஷோ, பெரியவங்க பார்க்குற ஷோ, குடும்பத்தோடு உட்காந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸ்கூல்லேயே வந்து லவ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற மாதிரி, ரொம்ப கேஷுவலாக சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு சமூக பொறுப்போடு பிக் பாஸ் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கே ஞாபகம் இருக்குது, சரவணன் வந்து ஒரு வாட்டி பேசும்போது, இதற்கு முந்தைய சீசனில் பேசும்போது கிண்டலாக, நான் கூட இந்த மாதிரி காலேஜ் டைமில் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு வருந்தி சொன்னார், பெண்களை வந்து பேருந்தில் உரசனன்ட்டு. உடனே அவ்வளோ ரோஷம் வந்து பிக் பாஸ் வந்து அவரை வந்து அந்த ஷோலேருந்தே எலிமினேட் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கீங்க? ஸ்கூல் பசங்க லவ் பண்ணுறதுன்றது படிப்பை விட நீங்கள் லவ் பண்ணுறது வந்து ஒரு நார்மலைஸ் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே பிக் பாஸுக்கு ஒரு சமூக கருத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படியெல்லாம் சீரழிக்கணும் சமுதாயத்தை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, இது இந்த லவ்ன்றது காமிக்கக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா இதே தான் சொல்கிறேன். எப்படி அந்த ஷோவில் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறதும் சரக்கடிக்கிறதும் காமிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மாரல் வேல்யூவாக நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி பள்ளி குழந்தைகள் கல்வியில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும், வேறு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் போகக்கூடாது. குறிப்பாக காதல் அப்படின்றது அந்தந்த வயசில் வர வேண்டிய விஷயம் அப்படின்றது வந்து ஒரு சமூக கருத்தை நிச்சயமாக பிக் பாஸ் வந்து வலியுறுத்தி இருக்கணும். குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஃபேமிலி ஷோவை, ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வருது நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. விஜய் சேதுபதி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கணும். கம்மிங் டு த ஷோ, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்ததே ஒரு நல்ல டாஸ்க்காக இருந்தாலும் அது எப்படி சொதப்பணுன்றது பிக் பாஸே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காரணம், இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு சீசன்லையும் இந்த ஸ்கூல் எபிசோட் நடந்திருக்கு. பட் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்றது வந்து பிக் பாஸ் அந்தந்த கேரக்டருக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஸ்பை மாதிரி ஒரு கேரக்டரு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் திருடுற மாதிரி ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் போட்டு கொடுக்குற கேரக்டர், இந்த மாதிரி எல்லாருடைய கேரக்டரும் வந்து ஓப்பனாக முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராணாவோட கேரக்டர் பார்த்துக்கோங்க, அவர் ரெபல் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன்றது தெரியும். எல்லாரும் கூப்பிட்டு தயவு செஞ்சு நீ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதரா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சிருந்துச்சு. இதே முன்னாடி சீசன்லாம் எப்படி நடக்கும்னா, என்ன இவன் ஓவராக பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு அவங்க மேலே கோவப்படுவாங்க. ஆனால் ஆடியன்ஸுக்கு மட்டும் தெரியும், எஸ் இவன் ரோலை மட்டும் தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆடியன்ஸோட சப்போர்ட் ஒரு கேரக்டருக்கு வரும், வீட்டில் இருக்கிறவங்க எதிர்ப்பு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த கேரக்டர் புரியாமல் சண்டை போடுறாங்கடா அப்படின்னு நினைக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த சுவாரஸ்யத்தை பிக் பாஸ் அடிப்படையிலே கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கெடுத்தது பார்த்தாதுன்னு கேரக்டரை ப்ளே பண்ண தெரியாமல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு திருடு போயிடுச்சு, எடுத்தோடனே ஆர்ஜே ஆனந்த் தான் கெடுத்துட்டாங்க. ஏன்னா எடுத்தோடனே பிக் பாஸ் தான் சொல்லியிருக்காரு, திருடு அப்படின்னாலே ஆர்ஜே ஆனந்தி மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. மாரல் சயின்ஸ் டீச்சரு மாட்டிக்காம திருடு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அது போதாதுன்னு அங்கேயும் திருப்பி இந்த மாதிரி இழிவான வேலைகளில் பவித்ரா மீது வந்து ராணுவும் சத்யாவும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேவலமான டிஸ்கஷன். அட்லீஸ்ட் 24/7 அதெல்லாம் விட்டுட்டு இந்த 1 hour ஷோலையாவது இவங்க கட் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு வெக்கமானம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்க நம்மளுக்கு தோணுது. இதெல்லாம் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணணும், ஒரு மாரல் வேல்யூ இல்லையா அப்படின்னு தான் இருக்கணும். ஏன்னா சத்யா வந்து ஒரு மேரேஜ் ஆன நபர், அவருக்கு வெளியில் ஒரு ஃபேமிலி இருக்குது. இவர் வந்து பவித்ரா மேலே காதல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கிசு கிசு மாதிரி பேசுறதெல்லாம் இந்த 1 hour ஷோவில் வரக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய கருத்து. உண்மையிலே அங்கே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அன்ஷிதா வேறொரு மொழி பேசக்கூடிய நபர், அவர் வந்து அந்த டங் ட்விஸ்டரில் பேசுறது மட்டும்தான் கொஞ்சம் நல்ல விதமாக இருந்துச்சு, தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அண்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்கூட தெரிஞ்சுது அது பண்ணணுன்ட்டு. உதாரணத்துக்கு மாரல் சயின்ஸ் டீச்சராக வந்து இருக்கிற ஜாக்லின் வந்து பிரின்சிபலையும் வைஸ் பிரின்சிபலையும் பார்த்துட்டு நீங்கள் வெளில போங்க, தயவு செஞ்சு என் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது ஏன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு கொஞ்சம் மாரல் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சே தவிர உண்மையிலே அவங்க கேரக்டர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கேரக்டர் பீட் பண்ணி தான் இருந்தாங்க.
எல்லாருமே ஒரு கட்டத்தில் கூடி நின்று பேசி ராணுவுக்கு வந்து நீ இப்படி பண்ணாதப்பா ஓவராக பண்ணுறப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் அருண்குமாரே வந்து அவர் அதுதான் பண்ணியிருந்தார், அருண் பிரசாதே அதுதான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அன்ஷிதாக்கும் இவருக்கும் ஒரு தடவை சண்டை வருது வேறு ராணுவுக்கும். அந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இந்த பவர் இருப்பாண்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் போய் சௌந்தர்யா தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சண்டைகள் என்னன்னா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஒரு சண்டையாகவே நடக்கல. இதில் என்னன்னா போய் டீச்சராக வைஸ் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அருண் பிரசாத் வந்து போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை சமாதானப்படுத்தியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக அந்த கேரக்டர் பிரேக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சாதாரண அந்த கேரக்டர்லே இல்லை, பிக் பாஸே பசர் அடிச்சு தயவு செஞ்சு நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே போங்கப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒருத்தராலையும் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்க முடியல தான் பார்க்கணும். அண்ட் அந்த கேரக்டர் சூஸிங்கில் வந்து சிவகுமாருக்கு அந்த வாட்ச்மேன் வேலை அப்படின்றது வந்து அதில் எந்த விதமான சுவாரஸ்யமும் ஆட் பண்ண முடியாது. அந்த ரோல் கிரியேட் பண்ணதே பிக் பாஸ் வேஸ்ட்டு தான். அண்ட் சிவகுமார் அதை இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படி தான் சொல்லணும். காரணம் ஜெஃப்ரி அந்த வாட்ச்மேன் கொடுக்கலாமா இல்லை சிவகுமாருக்கு அதை கொடுக்கலாமா, அந்த வார்டன் ரோல் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாமா அப்படின் போது ஒரு வாட்ச்மேனாக இருக்கும்போது வார்டனுக்கு வேறு ஒரு அடிஷ்னல் ரோல் வரும்போது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சிவகுமார் அதை கேட்டு வாங்கியிருக்கணும். ஆனால் அதுவும் பண்ணாமல் அதையும் ஜெஃப்ரி கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. மொத்தத்தில் இந்த கேரக்டர் அப்படின்னு வரும்போதே எல்லாருமே தான் சொதப்பியிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கே ஈஸியாக சுவாரஸ்யமாக பெஸ்ட்டாக போக வேண்டிய இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து முதல் நாளே பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். நம்ம ஒரு கட்டத்தில் இந்த சத்யாவும் ராணுவம் வந்து அவள் ஏன் ஆள்றா ஏன் ஆள்றா அப்படின்ற மாதிரி பவித்ரா வச்சும் அன்ஷிதா வச்சு சண்டை போட்டுருக்கிறதெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு டாஸ்கில் வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க, அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுலேயும் தீபக் அவர்கள் கொஞ்சம் கத்த, ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சண்டை போட இன்னைக்கு ஏதோ ஒரு எபிசோட் நல்லபடியாக போகும் அப்படின்னு நினச்ச போது இருக்கிறதுலே சொதப்பலான எபிசோடாக இது போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்து எந்த அளவுக்கு எரிச்சல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடாவது உருப்படியாக ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை பிக் பாஸுக்காவது அந்த பொறுப்பு வருமா, விஜய் சேதுபதி வாயை திறந்து கேர்ள்ஸ் டீமையும் பிக் பாஸையும் கேட்பாரா இல்லையா, உண்மையான பொதுமக்கள் கருத்தை பிரதிபலிப்பாரா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.